வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். எல்லையில் சீன ராணுவத்தின் அத்துமீறல். இந்தியா வந்துள்ள சீன அதிபரிடம் பிரதமர் மோடி ஆட்சேபம். இருதரப்பு பேச்சில் 1.20 லட்சம் கோடி ரூபாய்க்கு முக்கிய உடன்பாடுகள் கையெழுத்து. சகாயத்தை எதிர்த்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி. பரவலாக முறைகேடு நடப்பதை தமிழக அரசின் மனு உறுதி செய்வதாக நீதிபதிகள் கருத்து. வருமான வரி வழக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா ஆஜராக உத்தரவு. எல்லா வாய்ப்புகளும் முடிந்துவிட்டதாக சென்னை எழும்பூர் நீதிமன்றம் கண்டிப்பு. விரிவான செய்திகள். அடுத்த 5 ஆண்டுகளில் 1.20 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் சீனா முதலீடு செய்வதென இருநாட்டு தலைவர்களிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள ஹைதராபாத் ஹவுஸில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். 90 நிமிடங்களுக்கு நீடித்த இச்சந்திப்பின் போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் உள்ள சுமர் செக்டாரில் சீன ராணுவத்தினர் ஊடுருவி வருவதை அதிபர் ஜின்பிங்கிடம் மோடி எடுத்துரைத்தார். லடாக் எல்லையில் இரு ராணுவத்தினரும் நேருக்கு நேராக மோதல் போக்கை கடைபிடித்து வரும் பரபரப்பான சூழலில் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிருபர்களை சந்தித்தனர். பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்திருந்ததாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் 1.20 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் சீனா முதலீடு செய்வதென முடிவு எட்டப்பட்டதாகவும் கூறினர். பிரதமர் மோடி கூறுகையில் எல்லையில் சீனா அத்துமீறல் குறித்து ஜின்பிங்கிடம் கவலை தெரிவித்ததாகவும் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பது அவசியம் என்றும் கூறினார். இந்தியாவின் உற்பத்தி மற்றும் கட்டமைப்பு துறைகளில் சீன வர்த்தகர்கள் முதலீடு செய்ய வேண்டும் எனவும் மோடி அழைப்பு விடுத்தார். इंफ्रास्ट्रक्चर और मैन्युफैक्चर क्षेत्र में इन्वेस्टमेंट के लिए आमंत्रित किया है. नई पॉलिसीज एवं एडमिनिस्ट्रेटिव स्टेप्स के बारे में उन्हें अवगत कराया है. मुझे प्रसन्नता है कि आज भारत में 2 चाइनीज इंडस्ट्रियल पार्क बनाने पर समझौता हुआ है और उन्होंने 5 साल में $20 बिलियन की चाइनीज इन्वेस्टमेंट कराने का कमिटमेंट भी किया है. ये आर्थिक संबंधों का एक न्यू चैप्टर है. रेलवे के क्षेत्र में हमने आज सहयोग के कुछ ठोस निर्णय लिए हैं. सिविल न्यूक्लियर कोऑपरेशन के लिए बातचीत शुरू करेंगे. यह हमारे एनर्जी कोऑपरेशन को एक नए स्तर पर पहुंचा सकता है. சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறுகையில் இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தால் உலகமே செவிமடுத்து கேட்கும் என்று பெருமிதத்துடன் கூறினார். லடாக் எல்லையில் சீன ராணுவத்தின் அத்துமீறல் குறித்த கேள்விக்கு இந்தியா சீனா இடையே எல்லைக்கோட்டை வரையறுக்காததாலேயே இப்பிரச்சினை ஏற்படுவதாக கூறிய ஜின்பிங் எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் சீனா உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் இரு சீன தொழிற்பூங்காக்களை உருவாக்குவது, இந்திய ரயில்வே துறையை மேம்படுத்தும் வகையில் முதலீடுகளை செய்வது என்பது உள்ளிட்ட 12 ஒப்பந்தங்கள் இரு நாடுகளிடையே கையெழுத்திடப்பட்டன. சீன அதிபருடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்திய அதே வேளையில் ஹைதராபாத் ஹவுஸுக்கு வெளியே திபெத்திய நாட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து திபெத்தை விடுவிக்க வேண்டும் என முழங்கிய போராட்டக்காரர்கள் அதிபர் ஜின்பிங்குக்கு எதிராகவும் கோஷங்களை முழங்கினர். இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக பேருந்துகளில் ஏற்றிச் சென்றனர். கிரானைட் மற்றும் கனிம மணல் கொள்ளை தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட IAS அதிகாரி சகாயம் குழுவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் சட்டவிரோதமாக நடந்து வரும் கனிம மணல் கொள்ளை மற்றும் கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்த மதுரை முன்னாள் கலெக்டர் சகாயம் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு வியாழனன்று தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி கிரானைட் மற்றும் கனிம குவாரிகள் முறைகேடு தொடர்பாக தமிழக போலீசாரால் 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முறைகேடுகளில் ஈடுபட்ட 77 குவாரிகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்டியலை முன்வைத்தார். கிரானைட் கொள்ளை தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முறையாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் சகாயம் தலைமையில் புதிதாக குழு அமைப்பது தேவையற்றது என்பதோடு இதனால் மேலும் காலதாமதம் ஏற்படும் என்றும் அவர் வாதிட்டார். தமிழக அரசின் வக்கீல் முன்வைத்த வாதத்தின் மூலம் தமிழகத்தில் கிரானைட் மற்றும் கனிம வள மணல் குவாரிகளில் முறைகேடுகள் நடப்பது உறுதியாகியுள்ளது என்றும் எனவே சகாயம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் விசாரணை தமிழக அரசுக்கு உதவிகரமாகவே இருக்கும் என்றும் கருத்து கூறிய நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தனர். சகாயம் குழுவுக்கு தமிழக அரசு தேவையான உதவிகளை அளிக்கும் என்று நம்புவதாகவும் நீதிபதிகள் கூறினர்.
வருமான வரி வழக்கில் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் அக்டோபர் 1ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 93ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் 4 வழக்கு தொடர்ந்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா தரப்பில் மூத்த வக்கீல் நவநீத கிருஷ்ணன் ஆஜரானார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தட்சிணாமூர்த்தி, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி வழக்கை விரைவில் முடிக்க வேண்டிய நிலை உள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் கட்டாயமாக அக்டோபர் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். நேரில் ஆஜராவதிலிருந்து ஜெயலலிதாவிற்கு விலக்கு அளிக்க கோரி அவரது வக்கீல் நவநீத கிருஷ்ணன் கோரிக்கை வைத்தார். இதற்கு வருமான வரித்துறை வக்கீல் ராமசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஜெயலலிதா தரப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி, இதுவரை பலமுறை விலக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டுவிட்டதாக கூறினார். மேலும் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் நேரில் ஆஜராகி நீதிபதியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி தட்சிணாமூர்த்தி, அதற்கு தயார் நிலையில் ஜெயலலிதா வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இவ்வழக்கு விசாரணையை விரைவாக முடிக்க உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் சார்பில் மேலும் 2 மாதங்கள் அவகாசம் கேட்டு கடிதம் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஓட்டுப்பதிவு மந்தமாக நடந்து முடிந்தது. தமிழகத்தில் கோவை, நெல்லை, தூத்துக்குடி மேயர் பதவி உள்ளிட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் வியாழனன்று நடந்தது. நெல்லை மேயராக அதிமுகவைச் சேர்ந்த புவனேஸ்வரி மற்றும் 4 நகராட்சி தலைவர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியின்றி ஆளுங்கட்சியினர் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் வியாழனன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. கோவையில் மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் குடும்பத்தினருடன் வந்து கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓட்டளித்தார். பாரதிய ஜனதா வேட்பாளர் நந்தகுமார் துடியலூர் அரசு பள்ளியில் ஓட்டளித்தார். கோவையில் புதனன்று பாரதிய ஜனதா மேயர் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தடுக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. எந்த அசம்பாவிதங்களுமின்றி தேர்தல் அமைதியாக நடப்பதாக தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா சென்சிட்டிவ் பூத்ஸ்ல போத் இன் த கார்பரேஷன் ஏரியா அண்ட் இன் த டவுன் பஞ்சாயத் ரூரல் ஏரியாஸ் எங்கெங்கே நடக்கும் அங்கே required level of security has been put in place. Poll percentage பொறுத்த வரைக்கும் 9 o'clock figures if you see corporation area 10.03%, town panchayats 15.45% and rural areas 13.03% as at 9 o'clock. இந்நிலையில் தூத்துக்குடி பாரதிய ஜனதா வேட்பாளர் ஜெயலட்சுமியை அதிமுக மாநகர செயலாளர் துரை தாக்கியதால் அவர் மயக்கமடைந்தார். இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதேபோன்று நாகர்கோவிலில் அதிமுக மற்றும் பாஜ தொண்டர்களிடையே ஏற்பட்ட திடீர் மோதலால் அங்கும் பதற்றம் நிலவியது. விரைந்து வந்த போலீசார் இரு கட்சியினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடந்த இடங்களில் ஓட்டுப்பதிவு துவங்கிய நேரத்திலிருந்து மந்த நிலையே நீடித்தது. இந்த தேர்தலை திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாநில கட்சிகள் புறக்கணித்த நிலையில் பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்டுகள் மட்டுமே களத்தில் இருந்தன. வியாழனன்று நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பதிவான ஓட்டுகள் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கும் இடங்களில் அதிமுகவினர் அராஜக போக்கால் நீதிமன்றம் செல்ல இருப்பதாக பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் கட்சித் தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் அநேக இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் ஏஜென்ட்டுகளை வெளியேற்றிவிட்டு அதிமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக தகவல் வந்துள்ளதாகவும், முழு தகவல்களும் சேகரிக்கப்பட்ட பின் உரிய ஆதாரங்களுடன் நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்று காலையிலிருந்து கள்ள ஓட்டு போடுவது மிக மிக அதிகமாகிவிட்டது. கொடுங்கையூரில் 35வது வார்டில் எங்களது உள்ளே இருந்த முகவர்கள் வெளியேற்றப்பட்டது மட்டுமல்லாமல் பல பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அந்த வட்டத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவர்கள். தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள்
ஆதாரங்களை சேகரித்து வருகிறோம். மறுபடியும் வழக்காடு மன்றம் செல்வோம். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடந்தால் மக்களுக்கு ஜனநாயகத்தின் பேரில் இருக்கும் நம்பிக்கை போய்விடும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். சிபிஐ இயக்குநர் வீட்டு பார்வையாளர் பதிவேட்டை கொடுத்தது யார் என்று பெயரை கூற முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் வக்கீல் பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை தன் வீட்டில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா சந்தித்ததாக பிரபல வக்கீலும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் 2G ஊழல் வழக்கு விசாரணை நியாயமாக நடப்பதை ரஞ்சித் சின்ஹா தடுத்தார் என்றும் அவரை பதவி நீக்க உத்தரவிடுவதோடு அவர் மீது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பிரசாந்த் பூஷன் வலியுறுத்தியிருந்தார். பிரசாந்த் பூஷன் தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக ரஞ்சித் சின்ஹா வீட்டின் பார்வையாளர் பதிவேட்டையே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த பதிவேடு போலியானது என்று ரஞ்சித் சின்ஹா வாதிட்டார். அதைத் தொடர்ந்து சின்ஹா வீட்டு பதிவேட்டையும் சிபிஐக்கு எதிரான ஆவணங்களையும் யாரிடம் இருந்து பெற்றீர்கள் என்ற விவரத்தை பிரசாந்த் பூஷன் தெரிவிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தகவலை அளித்த நபரின் பெயர் தெரிந்த பிறகுதான் அவர் அளித்த ஆதாரங்களின் நம்பகத்தன்மை குறித்த முடிவுக்கு வர முடியும் என்றும் அதன் பிறகே சின்ஹாவுக்கு எதிராக விசாரணைக்கு உத்தரவிடுவது குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் பிரசாந்த் பூஷனிடம் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கு HL தாட்டு தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தனக்கு தகவல்களை தந்தவரின் பெயரை கூறினால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் எனவே பெயரை தெரிவிக்க முடியாது என்றும் வக்கீல் பிரசாந்த் பூஷன் மறுத்துவிட்டார். இந்தியை ஒரு பாடமாக கற்பிக்கும்படி பல்கலைக்கழக மானியக் குழு அனுப்பிய சுற்றறிக்கை தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு பொருந்தாது என்று ஜெயலலிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். திமுக, மதிமுக, பாமக தரப்பில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி ஹிந்தி மொழியை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டியிருப்பதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு அலுவல் மொழிகளுக்கான பார்லிமென்ட் குழுவின் செயல் அமைப்பான கேந்திரிய ஹிந்தி சமிதியின் கூட்டம் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடப்பதையும் பட்டப்படிப்பில் ஆங்கிலத்துடன் ஹிந்தி மொழியும் முதன்மை பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்ததாகவும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு அலுவலக செயல்பாட்டின் தேவைக்கேற்ப ஹிந்தியும் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் மொழிபெயர்க்கும் திறன் தேவைப்படாது என்று ஹிந்தி சமிதி முடிவெடுத்ததாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அப்போதைய காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது இதை எதிர்க்காத திமுக தற்போது பெயரளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெயலலிதா ஹிந்தி மொழி குறித்து பேசினால் கனிமொழி ஜாமீனில் வர முடியாது என்று கருதியே திமுக இரட்டை நிலைப்பாடு எடுத்துள்ளதாகவும் சாடியுள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை ஹிந்தி பேசாத மக்கள் மீது ஹிந்தி மொழி திணிக்கக்கூடாது என்பதிலும் அவ்வாறு எடுக்கப்படும் முயற்சியை எதிர்த்து முறியடிப்பதிலும் உறுதியாக உள்ளது என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் சுற்றறிக்கை பொருந்தாது என்றும் ஜெயலலிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பட்டங்கள் என போலி கல்விச் சான்றிதழ் தயாரித்து கொடுத்த கும்பல் சென்னையில் பிடிபட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக போலிச் சான்றிதழ்களை சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் முன்பாக சிலர் விற்றுக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் சத்தியமூர்த்தி, ஞானவேல் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது கொடுங்கையூர் பகுதியில் வீடு வாடகைக்கு பிடித்து அங்கு போலிச் சான்றிதழ் அச்சடிக்கும் பணி நடந்து வருவதை போலீசார் கண்டுபிடித்தனர். அங்கிருந்த கௌதம், அவரது மகன் லோகேஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். அந்த வீட்டில் இருந்த 250க்கும் மேற்பட்ட கல்வித்துறை சீல், ஸ்டாம்ப் பேட், 20,000க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகளின் ஹாலோகிராம் ஸ்டிக்கர்கள், கம்ப்யூட்டர்கள் மற்றும் சான்றிதழ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட காகிதங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இக்கும்பலில் 57 வயதுடைய கௌதமன் நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியில் சேர்ந்து இதுபோன்ற நடவடிக்கையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று சவரனுக்கு அதிரடியாக 208 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,525 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,720 ரூபாயாக இருந்தது. தேனி அருகே தகாத உறவால் 18 வயது பெண்ணுக்கு பிறந்த சில மணி நேரமான பச்சிளம் குழந்தை சாக்கடை அருகில் குற்றுயிராக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்தில் உள்ள பொது கழிப்பிடம் அருகே குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்கள் பார்த்தபோது அங்கு பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை ஒன்று கிடந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பச்சிளங்குழந்தை வீசி எறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜெயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 18 வயது பெண் ஜீவிதாவிற்கு பிறந்த குழந்தை என்பது தெரியவந்தது. ஜீவிதாவிற்கும் அப்பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவருக்கும் ஏற்பட்ட கள்ள தொடர்பால் இக்குழந்தை பிறந்தது என்றும் வியாழக்கிழமையன்று காலையில்தான் குழந்தை பிறந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.